சிறுநீரகம் அடிக்கடி வருதல். இதற்கான காரணமும் தீர்வும் கேட்டிருந்தாங்க. பொதுவா சிறுநீரகம் அடிக்கடி வருது அப்படின்னா, ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் சர்க்கரை நோயாளிக்கு இது அதிகமா ஏற்படும். சிலருக்கு உடல் ரீதியாக கழிவு தேக்கங்கள் கொண்டிருந்தாலும் குடல்லையோ, சிறுநீரகத்திலேயோ இந்த கழிவுகளை வெளியேறதுக்காக அதிகமாக அடிக்கடி இந்த சிறுநீரகம் வெளியேறக்கூடிய இருக்கும். இவர்கள் தாகம் எடுத்து நிறைய பேர் என்ன நினச்சுக்குவாங்க அப்படின்னா, தண்ணி நிறையா குடித்தா இந்த ப்ராப்ளம் சரியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தண்ணி குடிக்கிறத விட, தாகம் எடுத்து நீங்கள் மிடராக குடிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்துக்கிட்டேன்னா, உங்கள் தாகமும் அடங்கும், உடல் ரீதியாக அந்த உருப்படி இயக்கங்களும் சீர்பெறும். ஸோ அதே மாதிரி இந்த வெண்பூசணி, சொரக்காய் இதுலெல்லாம் நீங்கள் ஜூஸ் போட்டு காலையில் நீங்கள் வெறும் வயிற்றுல உப்பு மிளகுத்தூள் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா, லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ அரை எலுமிச்சம்பழம் 1/2 லிட்டர் தண்ணியில் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குடிக்கும்போது உடலில் எதனால் அந்த சிறுநீரகம் அடிக்கடி வருதுன்னா, ஒரு சிலருக்கு ஒரு சிறுநீரகத்துடைய வேலை என்னென்னா கழிவு நீக்கக்கூடிய வேலை. ஸோ ஏதோ ஒரு கழிவு நீக்கிறதுக்காக கூட அடிக்கடி வரலாம். இது டயபெட்டிக் இல்லாதவர்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கடைபிடிக்கும் போது உங்களுக்கு அடிக்கடி சிறுநீரகம் வரக்கூடிய பிரச்சனைகள் கூட சரி பண்ணிக்கலாம்.